வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மார்ஷா டிசைன்ஸில் கிராஸ்கட்டில் நம்ம நார்மலாக போடுற பேஸை விட கொஞ்சம் வித்தியாசமாக இந்த பேஸ் போட போகிறோம். எக்ஸ்ட்ரா வயர் ஜாயின் பண்ணி போட போகிறோம். ஃப்ளாட் சர்ஃபேஸாக நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மெஷர்மெண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 6 அடி ஸ்கேல் அளவுனா கட் பண்ணிக்கோங்க. டேப்லனா 180 சென்டிமீட்டர் கட் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு கலரில் 12 வயர் 12 பீசஸ் கட் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலரில் 20 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக நமக்கு 32 பீசஸ் தேவைப்படும். நார்மலாக நம்ம எப்போவும் நாட் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் போடணும். நான் உங்களுக்கு சின்ன வயரில் போட்டு காமிக்கிறேன். அது பெரிய வயருங்கிறதுனால போட்டு காமிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 2 வயரை இப்படி மடித்து வச்சுட்டு இப்படி நார்மல் நாட் போட்டுக்கணும். இதே போல் நம்ம எல்லா வயர்ஸையும் நம்ம நாட் போட்டு வச்சுக்கணும். எல்லா வயர்ஸையும் நான் நாட் போட்டு வச்சுட்டேன். மொத்தமாக நமக்கு 16 நாட்ஸ் கிடைக்கும். 16 நாட்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த 2 நாட்டை சேர்த்து ஒரு நாட் போடணும். 2 க்ரீன் நாட் சேர்த்து ஒரு நாட் போடணும். அதுக்கு அடுத்து நடுவில் ஒரு ஆரஞ்சு நாட். இதே பேசிக்காக நம்ம போட்டுட்டு வரணும். இதுக்கடுத்து ஒரு ஆரஞ்சு நாட், ஒரு ஆரஞ்சு நாட் சேர்க்கணும். அதுக்கடுத்து 2 க்ரீன் நாட். இந்த மெத்தடில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற நம்ம போட்டு வச்சுக்கிற நாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டு கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் நம்ம வயர்ஸ்லாம் இப்படி ஜாயின் பண்ணிக்குவோம். அதுக்கடுத்து நம்ம அடுத்த சைட் டர்ன் பண்ணி ஆப்போசிட் சைட்லேயும் இதே மாதிரி நம்ம நாட்ஸ் போடணும். ஓகே, அதுக்கடுத்து இப்போ ஆரஞ்சுக்கு அடுத்து மறுபடியும் 2 க்ரீன் ஜாயின் பண்ணணும். ஓகே, இப்போ நான் ஒரு நாட் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதே போல் இன்னொரு க்ரீன் நாட், அடுத்த ஆரஞ்சு நாட். இதே மாதிரி நம்ம எல்லா வயசையும் ஜாயின் பண்ணணும். நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி இந்த பக்கம் நாட் போடணும். ஃபர்ஸ்ட் இதை ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்த பக்கம் பார்க்கலாம். லாஸ்ட்டாக நம்ம என்ன செய்யணும், எல்லோவில் முடிக்கணும். இங்கே ஒரு எல்லோ, லாஸ்ட் ஒரு எல்லோ. ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டில் எல்லோவோட முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒன்று போல் வந்துடும். அதுக்கடுத்து நம்ம இங்கே எல்லாம் ஒரு லைன் போட்டிருக்கோம். இதை ஜாயின் பண்ணும்போது நமக்கு மேலே ஒரு லைன் க்ரியேட் ஆகிருக்கு. அதை அப்படியே திருப்பி இந்த பக்கம் நம்ம ஜாயின் பண்ணி ஒரு லைன் க்ரியேட் பண்ணணும். இப்படி மாற்றி மாற்றி லைன்ஸ் க்ரியேட் பண்ணணும். இந்த பக்கம் ஒரு 3 லைன், அந்த பக்கம் ஒரு 3 லைன், மேலேயும் கீழேயுமா ஒரு 3 லைன் க்ரியேட் பண்ணணும். இப்போ நான் ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த லைனை அப்படிங்க கொண்டாந்து இதில் ஃபினிஷ் பண்ணியிருக்க மாதிரி இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணணும். நடுவில் நம்ம போடணும். அதுக்கடுத்து இன்னொரு லைன். இப்படியே நம்ம என்ன செய்யணும், ஒரு 3 லைன், இந்த பக்கம் ஒரு 3 லைன் போடணும், இந்த பக்கம் ஒரு 3 லைன் போடணும். போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு லைன் போடுங்க. அதுக்கடுத்து ஒரு லைன். இப்படியே நம்ம என்ன செய்யணும், இன்னும் இது சென்டர் லைன். இந்த சென்டர் லைனை விட்டுட்டு 1 2 3 3 லைன் போடணும். இப்போ நான் 2வது லைன் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். சென்டர் லைனை நான் சேர்க்கலை. இப்போ இதை போட்டுட்டோம்னா நம்ம ஒரு 2வது லைன் க்ரியேட் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ போட்டேன்னா இப்போ செகண்ட் லைனில் செகண்ட் நாட் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து இது நமக்கு இல்லை, இது சென்டர் லைனை விட்டுட்டு நான் ஃபஸ்ட் லைன் போட்டிருக்கேன். இப்போ செகண்ட் லைன் போடுறேன். உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் இதை ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதே போல் இப்போ 3rd லைனும் நான் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம அதே போல் நெக்ஸ்ட் இந்த மேல் பக்கம் போட்டுக்கோம் பார்த்தீங்கன்னா, அதே போல் நம்ம கீழ் பக்கமும் போடணும். இப்போ 3rd லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த நாட் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் இப்படியே போட்டுகிட்டே வந்தாலும் சரிதான், அல்லது லைன் பை லைனாக போட்டாலும் சரிதான். எப்படியும் நமக்கு ஒரு 3 லைன் க்ரியேட் ஆகணும். சென்டரை விட்டுட்டு சென்டரை சேர்த்தா நமக்கு மொத்தமாக 7 லைன் இருக்கும். 7 லைன்ஸ் வரும். அவ்வளோதான். இது வரை நம்ம என்ன செய்யணும், க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். சென்டர் 1 2 3 சேம் இங்கேயும் 1 2 3 வளர்க்கணும். இப்போ இதுக்கடுத்து நம்ம லைன் வளர்க்க வேண்டாம். அதுக்கடுத்து நான் இதை பேஸ் இதோட நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். வேணும்னா கூட ஒரு லைன் அகலம் காணலை அப்படின்னா நம்ம கூட ஒரு லைன் வளர்த்துக்கலாம். முதல்ல இதை வளர்த்துக்குவோம். அடுத்து இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த லைன்லாம் அப்படியே போட்டு கொண்டாந்து அதோட ஸ்டாப் பண்ணணும். எப்படி இந்த ஸ்டார்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த லைனை எப்படி ஸ்டாப் பண்ணுறேன்னு பாருங்கள். அதுக்கடுத்து நீங்கள் இதே மெத்தடில் கண்டினியூ பண்ணலாம். ஒவ்வொரு லைனாகவும் கண்டினியூ பண்ணி கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பேஸ் கொஞ்சம் சீக்கிரம் வளர்ந்த மாதிரி தோணும். போட்டாச்சு. இதோட நம்ம முடிச்சுக்கணும். கரெக்டாக 3 நாட் போடுங்க. பேஸ் நமக்கு இவ்வளோ தான் வரும். வந்துட்டு பார்த்தீங்களா, இப்போ 3வது லைன்
1 2 3 இதே மாதிரி நம்ம 3 லைனா இந்த பக்கமும் போடணும் சேம் திருப்பி இந்த பக்கமும் 3 லைன் வர அளவுக்கு போடணும் இத ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் 1 2 இது செகண்ட் லைன் போட்டுட்டேன் அதுக்கு அடுத்தப்பல தேர்ட் லைன் நம்ம போடணும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன் அதுக்கு அப்புறமா நீங்க அதை பார்த்து அப்படியே finish பண்ணி கொண்டு வந்துருங்க புரியறதுக்காக உங்களுக்கு ரெண்டு பக்கமுமே நான் சொல்லி கொடுக்கிறேன் இப்போ தேர்ட் லைன் சென்டரை சேர்த்தோம் அப்படினா மொத்தமா நமக்கு 7 லைன்ஸ் இருக்கணும் போட்டு முடிச்சிட்டு கனெக்ட் பண்ணி பாருங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா 7 லைன்ஸ் இருக்கணும் இப்போ 1 2 3 இதே மாதிரி போட்டுட்டே வரணும் போட்டு முடிச்சிட்டு ரெண்டு பக்கமும் போட்டு முடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் 3 லைன்ஸ் நம்ம வளர்த்திருந்தோம் அதுக்கு அடுத்து கூடுதலா 2 லைன் வளர்த்திருக்கேன் அப்பதான் நமக்கு பேஸ் கரெக்ட்டா இருக்கும் சென்டர்ல yellow கலர் நாட் இருக்கு பாத்தீங்களா இத தாண்டி 1 2 3 4 5 yellowவை விட்டுட்டு 1 2 3 4 5 இந்த பக்கம் 5 லைன்ஸ் இந்த பக்கம் 5 லைன்ஸ் மொத்தமா நமக்கு 11 லைன்ஸ் இருக்கும் 5 5 10 plus 1 அதே போல இந்த பக்கமும் நம்ம வளர்த்துக்கணும் ஒன்னு போல வளர்த்து வச்சிட்டு அதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வரு வயர் ஜாயின் பண்ணனும் இந்த சைடுல ரெண்டு வயர் ஜாயின் பண்ணி ஃப்ளாட் சர்ஃபேஸ் கொண்டு வந்திருக்கோம் இந்த பக்கம் பாருங்க நமக்கு முக்கோண ஷேப்ல இருக்கும் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை இதே மாதிரி நம்ம ஃப்ளாட்டா ஸ்கொயர் டைப்ல கொண்டு வரணும் அதுக்கு நம்ம ரெண்டு வயர் இந்த கார்னர்ல ஜாயின் பண்ணனும் அதை எப்படி ஜாயின் பண்றதுன்னு பாப்போம் ஃபர்ஸ்ட் yellow வயரை விட்டுறணும் அதுக்கு அடுத்து நம்ம ஜாயின் பண்ணக்கூடியது நமக்கு green கலர் வயர் ஜாயின் பண்ணனும் இப்போ ரன்னிங் வயர் இருக்கு பாத்தீங்களா ரன்னிங் வயர்ல இந்த வயர் இருக்கு பாருங்க இந்த yellow கலர் இந்த green கலர் வயரை வச்சு நம்ம அளந்துக்கணும் ரன்னிங் வயர் எடுத்து நான் அளந்துட்டு இருக்கேன் இதே அளந்து yellow கலர் வயரை விட்டுட்டு green கலர் வயர்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ இத வச்சு நம்ம நாட் போட்டு கொண்டு வரணும் இந்த லைன் அப்படியே நம்ம இங்க வர வளத்து கொண்டு வரணும் இத அப்படியே இது வரை வளத்து கொண்டு வருவோம் இப்போ லாஸ்ட் நாட் போட போறோம் ரன்னிங் வயர்ல நான் போட்டுட்டு இருக்கேன் மறந்துடாதீங்க நம்ம எக்ஸ்ட்ரா வயர் ஜாயின் பண்றோம் நமக்கு இந்த சர்ஃபேஸ் கரெக்ட்டா வந்துட்டு பாருங்க இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்துட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த ரன்னிங் வயர் வச்சுக்கோம்ல இதை இதோட சேர்த்து வச்சு இதுவரை அளந்து கட் பண்ணி விட்டுறணும் இதுக்கு அடுத்து நம்ம மறுபடியும் என்ன செய்யணும் ஒரு வயர் ஜாயின் பண்ணனும் மறுபடியும் ரன்னிங் வயர் எடுக்கிறோம் ரன்னிங் வயர் எடுத்துட்டு இப்போ என்ன செய்யணும் இந்த yellow wire இந்த green first yellow wire விட்டுனா அடுத்து ஒரு green wire விட்டுட்டு இந்த green wire இருக்கு பாருங்க இத வச்சு நம்ம அளந்துக்கணும் இத வச்சு அளந்து நாட் போடணும் ரெண்டு ரோலுக்கு நமக்கு இந்த அளவுக்கு பேஸ் போதும் அதனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டு செகண்ட் வயர் ஜாயின் பண்றேன் உங்களுக்கு பேஸ் கூட வேணும்னா இன்னும் இதே போல முக்கோண ஷேப் நீங்க கொஞ்சம் பெருசா வளர்த்துட்டு அதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இதோட நமக்கு முடிஞ்சிரும் இந்த ஈக்குவலா வந்து பாருங்க இந்த greenக்கு ஈக்குவலா இந்த yellowவும் greenம் சேர்ந்தாப்ல வந்துச்சு இப்போ நம்ம இந்த ரெண்டையும் என்ன செய்யணும் இந்த வயரை அளந்து கட் பண்ணனும் ரன்னிங் வயர் அளந்து கட் பண்ணனும் ரெண்டு வயர் ஜாயின் பண்ணிட்டோம் கரெக்ட்டா வந்துட்டு பாருங்க yellow ஒரு green கரெக்ட்டா சர்ஃபேஸ் கரெக்ட்டா வந்துருச்சு இதுக்கு அடுத்து என்ன செய்யணும் இங்க திருப்பணும் இங்க திருப்பிட்டு இப்போ நம்ம எப்படி ஜாயின் பண்ணோமோ அதே மாதிரி தான் ரன்னிங் வயர் எடுத்து அளந்துட்டு இந்த சைடுலயே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு இந்த சைடு சொல்லி கொடுத்தா நல்லா புரியுங்கிறதுக்காக அதே மெத்தட் தான் இந்த yellow இந்த green வயரை விட்டுட்டு இந்த green வயரை வச்சு நம்ம அளக்குறோம் அளந்துட்டு நாட் போட வேண்டியதான் அந்த ஒரு green வயரை விட்டுட்டு அடுத்த வயர்ல நம்ம நாட் போடணும் ரெண்டு வயர் ஒரு இடத்துக்கு நம்ம ரெண்டு
ஒரு கார்னருக்கு நம்ம 2 ஒயர் ஜாயின் பண்ணுறோம். அப்போ 4 கார்னர்லேயும் நம்ம மொத்தமாக 8 ஒயர் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும்.